எப்பயுமே நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்சவங்க சொல்லும் போது அதை நம்ம ஏற்றுக்கணும். அந்த வகையில் எங்கள் அக்கா மேயர் பிரியா அவங்க சொன்னதை டிவிக்கே எப்பயுமே அதை ஆதரிக்குது. அதனால் எங்கள் அக்கா போன ஆட்சியில் அவங்க முகத்தில் அடித்த பவுட்ரு போக மிச்சத்தை தமிழ்நாட்டு மக்களுக்காக பான்ஸ் பவுட்ரு கொடுத்தீங்க பாருங்கள். அங்கே நிற்கிறீங்கக்கா, அந்த இடத்துல உங்களோட மக்களோட அந்த கரிசனையை பார்த்து நான்லாம் அழுததில் என் முட்டிக்கு மேலே தண்ணி வந்துருச்சு. அந்தளவுக்கு கதறி அழுதேன். சார் அதெல்லாம் போகட்டும் விடுங்க. அந்த தண்ணியில் கொசு வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தீங்க பாருங்க. நீங்கள் கொசு வழங்கும் திட்டம் கொண்டு வரும்போது நான் ஊரில் இல்லை, எல்லாரும் 2 பக்கெட்டி வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் நான் ஊரில் இல்லாதனால எனக்கு கொடுக்கல. அதனால எனக்கு நீதி கேட்டு நான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு எனக்கு கொடுத்துருங்க. எனக்கும் கொசு வழங்கும் திட்டத்தில் எனக்கு ஒரு பக்கெட்டி வேணும். எங்கள் வீட்டில் 25 பேர், அவங்க எல்லாரோட ஷேரை தயவு செஞ்சு கொடுத்துருங்கக்கா. கொசு வழங்கும் திட்டம் இது பண்ணிட்டு ஒரு கொசுவும் கொடுக்கல. எந்திரன் படத்தில் ரங்குஸ்கியை பார்த்ததோடு சரி. நான் இப்பயும் உங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேங்க்கா. தயவு செஞ்சுக்கா உங்களோட அந்த நல்ல திட்டங்களை மறுபடியும் நீங்கள் பண்ணணும்க்கா. நீங்கள் கொசு வழங்கணும், எலி வழங்கணும், பூனை வழங்கணும், நாய் வழங்கணும், நரி வழங்கணும், எறும்பு வழங்கணும். இந்த மாதிரி நிறைய நீங்கள் வழங்கிட்டே இருக்கணும்க்கா. நாங்கள் எப்போவுமே உங்களை ஆதரிச்சுக்கிட்டே இருப்போங்க்கா. அக்கா உங்களை மாதிரி ஒரு ஆள் எங்களுக்கு அரசியல் சொல்லி தந்தே ஆகணும்க்கா. நான் உங்களுக்கு ஒரு தம்பியா ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன், அதை மட்டும் கேட்டுப்பீங்களா? நீங்கள் பேசும்போது நிறைய உங்கள் வாய் ரோல் ஆகுது. தத்தக்கா புத்தக்கான்னு பேசுகிறீங்க. திடீர்னுட்டு சோஷியல் மீடியாவில் அரசியல் பண்ணுற திராவிடம்லாம் வாயில் வருது உங்களுக்கு. மாற்றி மாற்றி பேசி மாட்டிக்கிட்டு மாட்டடி வாங்காதீங்கக்கா. தம்பி சொல்கிறது கேளுங்க. பீச்சுக்கு காலையில் எழுந்து போயிட்டு கூழாங்கல் எடுத்து தொண்டையில் போட்டு ஓன்னு கத்துனீங்கன்னா போயிடுங்கக்கா. இவங்க பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.